ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருப்போம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரத்தை அருளக்கூடிய பௌர்ணமி விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம வெஞ்சில் அஞ்சில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். பொதுவாக நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் சரி, பலவிதமான விரதங்கள் உண்டு. 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 51 நாள் விரதம், நம்ம பலவிதமான விரதங்கள் நம்ம இருக்கிறது உண்டு. அது ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா, பெண்கள் எல்லா விரதமும் இருக்கிறத விட மாசத்துல ஒரு நாள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். ஏன்னா எல்லா பெண்களும் சரி, எல்லா தாய்மார்களும் சரி, எல்லா சுமங்களையும் சரி, அவங்க ஆசைப்படுறது ஒண்ணுதான், எனக்கும் என் குழந்தைக்கும் எனது குடும்பத்தாருக்கும் என் கணவருக்கும் நான் எல்லா கடமையும் செய்து முடித்ததுக்கு அப்புறமாக நான் இருக்கும் போதும் சரி, இறைவனடி சேரும் போதும் சரி, நான் தீர்க்க சுமங்கலியாக போகணும்னா எல்லா தாய்மார்களும் ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரக்கூடிய விரதம் தான் இந்த பௌர்ணமி விரதம். பௌர்ணமி அப்படின்றது மாசத்துல ஒரு நாள் வரும். நமக்கு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 12 பௌர்ணமிகள் உண்டு. இந்த பௌர்ணமியில எப்படி விரதம் இருக்கணும்னா, ரொம்ப முக்கியமா இந்த பௌர்ணமி விரதம் பெண் தெய்வத்துக்கான விரதம் தான். அப்போ நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது நம்ம அம்மா மதுரை மீனாட்சியா இருக்கலாம், காசி விசாலாட்சியா இருக்கலாம், காஞ்சி காமாட்சியா இருக்கலாம், சமயபுரம் மாரியம்மனா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குலதெய்வத்துல கூடிய பெண் தெய்வமா கூட இருக்கலாம். அந்த தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க சொல்லி வழிபட்டுக்கோங்க. நான் இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உனக்கு என் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த நான் இருக்கிறேமா, எனக்கு என்னோட இந்த நோக்கத்தை நல்லபடி நிறைவேற்றி கொடுமா நம்மள்கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. விரதத்தை ஆரம்பிக்க முன்னாடி நான் ஏற்கனவே சொல்றதான், முதல் நாளே உங்களோட வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சாமி ரூம்லாம் சுத்தப்படுத்திட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்களுடைய சாமி ரூம்ல போய் பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்க தேர்ந்ததுக்கு அந்த பெண் தெய்வம் உங்க குலதெய்வமா தான் இன்னும் விசேஷம். உங்க குலதெய்வமா தான் இன்னும் விசேஷம். அந்த குலதெய்வத்துக்கு பிடித்தமான நைவேத்தியம் கொஞ்சமா சக்கரை பொங்கல் வச்சு வழிபடலாம் இல்லையா? 1 டம்ளர் பால், 2 பழம், வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு வழிபட்டுட்டு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விநாயகர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட வாங்க. உங்க குலதெய்வத்துக்கு தான் நீங்க விரதம் இருக்கீங்கன்னா தாராளமா ரொம்ப சந்தோஷம். அம்மா தாயே, நான் இந்த நோக்கத்திற்காக இந்த தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுமான்னு சொல்லிட்டு பௌர்ணமி விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக தீபதூப ஆராதனைலாம் காமிங்க. உங்களுக்கு அம்பாள் ஸ்லோகம் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அபிராமி அந்தாதி, லலிதா சகசலமம், சௌந்தர்ய லகரி, கனகதாரா சோசம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அம்பாள் ஸ்லோகம் தெரியுது அது உங்க அம்பாள் ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டு அம்பாளை வழிபட்டுட்டு தீபதூப ஆராதனை காமிச்சு பூஜை முடிச்சிருங்க. அன்னைக்கு முழுமைக்கும் எந்த உணவும் எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விரதம் அப்படின்னாலே காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்தை ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம இருக்கணும். அதான் விரதம். இப்ப நமக்கு மருத்துவ மருந்துகள்லாம் எடுத்துக்கணும், நம்ம ஏற்கனவே மெடிக்கல் செக்அப்ல இருக்கிறோம், நம்மளால மருந்து மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியாது நினைக்கிறவங்க காலையில கொஞ்சம் எளிமையான உணவுகள் மட்டும் எடுத்துக்கோ. இல்ல ஜூஸ், தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டீ காஃபி குடிச்சிக்கலாம், அதுக்கு தடை கிடையாது. டீ காஃபி மட்டும் குடிச்சு இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். சாயங்காலமா நீங்க வீட்டுக்கு பூஜை முடிச்சுட்டு அந்த பூஜையில என்ன பிரசாதம் வைக்கிறோம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடிக்கணும். இதான் இந்த பௌர்ணமி விரதம். ரொம்ப முக்கியமா முடிஞ்சவங்க இந்த பௌர்ணமி முழுசுக்கும் உப்பில்லாத உணவு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா உப்பில்லாத விரதம் அப்படின்றது நம்ம நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய வெள்ளம் இந்த விரதத்துக்கு உண்டு. அந்த ஒரு நாள் முழுமைக்கும் அந்த பௌர்ணமிக்கு காலை 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் உப்பால் செய்த எந்த பதார்த்தங்களும் சாப்பிடாம இருக்கணும். அப்படி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும் அப்படின்னு. அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அது அற்புதமான விரதம் தான் இந்த பௌர்ணமி விரதம். என்ன காரணத்துக்காக பெண்களுக்கு முக்கியமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி மட்டும்தான் அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கு மிகச்சிறந்த நாள். ஏன்னா நிறைய கோயில்ல பௌர்ணமில இருந்து அம்பாளுக்கு நவாபரண பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அர்த்தமீர பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பௌர்ணமியில தான் நடக்கும். ஏன்னா பௌர்ணமி அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கு பௌர்ணமி தான் மிகச்சிறந்த நாள். அந்த நாள்ல நமக்கு என்னெல்லாம் வரம் வேண்டுமோ அதை அம்பாளை நோக்கி விரதம் இருந்து கேட்கும் போது அம்பாள் மனம் மகிழ்ந்து நம்ம கேட்டதெல்லாம் தருவா. அது அற்புதமான ஒரு நாள் தான் பௌர்ணமி. இந்த நாள்ல நான் சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமி விரதம் இருந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தோட எல்லா வரங்களையும் அம்பாள்கிட்ட கேட்டு பெறலாம். ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனல், யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ற எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய தகவலை நீங்கள் டிஎம் பண்ணீங்கன்னா தகவல் எடுத்துட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் குரியர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் வாங்கிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அரங்கால் உங்க நச்சவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.